ஹாய் வணக்கம் விவர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், புளி சாதத்துக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு இதில் போய் வச்சுக்கணும். இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகா. இதை வெறும் எண்ணெய் சட்டியில் வறுத்துக்கணும். தாளிக்க காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. வறுத்து மிக்சியில் போட்டு பொடி நுணுக்கிக்கணும். இந்த அளவுக்கு சாமிக்கணும். புளி சூடு, அதனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். இப்போ கடலைப்பருப்பு, இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றணும். பெருங்காயத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை, அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தாங்க நல்லது, வயிற்றெல்லாம் வலிக்காது. சூடு புளி. அடுத்த கடுகு, அடுத்தது காஞ்ச மிளகாய். இப்போ இந்த நுணுக்கி வச்சு அதில் போட்டுடணும். போட்டு ஒரு கிண்டு கிண்டணும். நல்லா கொதிக்கும். இந்த சோத்தில் ஆற விட்டு கிண்டணும். புளிசாதம் ரெடிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விடணும். புளிசாறு சுண்டிட்டு புளிசாதம் ரெடி.